ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நாங்கள் ஆட்டோ டிரைவர் பேசுகிறோம் சார். ஓகேங்களா சார்? சார் இங்கே பாருங்கள், என்னன்னா ஒரு டீ கடையில் இப்போ சாப்பிட வந்தேன் சார். அந்த டீ வந்து என்ன விலை தெரியுங்களா சார்? 15 ரூபா. ஓகேங்களா? ஆனால் ஆட்டோ டிரைவர் நாங்கள் அதே கட்டணத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் சார் முதலமைச்சர் சார், நீ என்ன இன்னும் இருக்கியா இல்லையா? உயிரோடு தானே இருக்க. ஏழைங்க கஷ்டம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சார் பண்ணுறீங்க இது? நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சார். நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே டீ விலை இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கட்டணம் ஒரே மாதிரி தான் போகுமா? என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? சார் இது நல்லா இல்லை சார். ஏன்னா அங்கே என்ன கட்டணம் அதே என்ன 20 வருஷமாக ஒரே கட்டணம் நான் ஓட்டிகிட்டு இருக்கணும். அதே காசு. என்ன சார் ஆட்சி அடுத்து என்ன சொல்லிட்டு வந்த நீ ஆட்சியில்? நீ ஆட்சிக்கு என்ன சொல்லிட்டு வந்த நீ? நாங்கள் வந்து வந்தோம்னா ஆட்சிக்கு வந்தோம்னா கட்டணத்தை உயர்த்தி காட்டுறோம். இந்த மாதிரி இவர் தான் ஏற்றிருக்காரு 15 ரூபா இந்த டீ கடையில். ஓகேவா? ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து கட்டணத்தை உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். ஏன் சார் முதலமைச்சர் சார் கலைஞர் கருணாநிதியுடைய பையன் மு.க. ஸ்டாலின், நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னீங்க சார்? ஏற்றி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஏற்றி கொடுத்தீங்களா? இன்னும் அதே பிச்சை எடுத்துக்கிட்டோம் சார். நாங்களாம் பிச்சைக்காரனா? பிச்சை எடுக்கிறோம். உன்னால் நாங்கள் வந்து பிச்சை தெரு பிச்சை இன்னும் இது எடுக்கலை. எது தெருவோடு எடுத்து பிச்சை எடுக்கலை. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீ சே எதுக்கே நீ எல்லாம் ஆட்சியில் இருக்க? அசிங்கமாக இருக்க. ஆட்சியில் இருக்கே அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவள் தான் சாப்டர் க்ளோஸு. செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறேன். ஒரு ரோடை கூட போடல நீ உருப்படியா. வந்து அத்தனையும் முழுங்குறீங்க. காசுங்களை முழுங்குறீங்க. நீங்கள் எதையா முழுங்குறீங்க காசை? உங்கள் வயிற்றில் உங்களுக்கெல்லாம் ஜீரணமாதியா? உங்களுக்கு அத்தனை அரசியல்வாதி வெறிக்கிறீங்களே, எம்எல்ஏ எம்பிங்களாம், உங்களுக்கு வயிற்றில் ஜீரணம். அதை ஏழைங்க படத்தை தின்றீங்களே. ஏற்றி விடுங்க, கட்டணத்தை ஏற்றி விடுங்க. நாங்கள் என்ன பிச்சை சொல்கிறேன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு போயிட்டு டீ கடையில் கேட்டால் 15 ரூபா ஏற்றிடான்றான். ஒரு எல்லாம் ஏற்றிடானுங்க. நீ என்ன ஏற்றுற? நீ மட்டும் ஏற்று நொந்துக்கிற. அவன்கிட்ட கமிஷன் வாங்கிக்கிற. எது ஹிந்திக்காரனை உள்ளே விட்டுற, அவனை கமிஷன் வாங்கிக்கிற. இவங்கள உள்ளே விட்டுற, கமிஷன் வாங்கிக்கிற. ஓலாக்கெல்லாம் எல்லாம் கமிஷன் கொடுத்தா அதையும் வாங்கி போட்டுக்கிற. நீ எல்லாம் உருப்படியா? நீ எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆட்சியும் முடிஞ்சு போச்சு. உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உனக்கு அவ்வளோதான் ட்ரெண்டிங் பாட்டு முடிஞ்சு போச்சு கதை. ஓகேவா? இதுவாது இப்போது பாரு, ஏற்றி விடுது பாரு.